உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்க ஆசைக்கிறேன். ஆண்டவர் இந்த வாரத்தில் ஒரு நல்ல நாளாகிய இந்த வேலையை தேவன் கிருபையாய் கொண்டு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வரவும், அவருடைய சமூகத்தில் நாம் அமரவும், அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கவும், ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற மகாபெரிய அன்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எத்தனையோ வகையில் நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ ஆழமான வார்த்தைகளையும் அதிசயமான அற்புதமான கண்டிப்பான எத்தனையோ முத்துபோத வார்த்தைகளை தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை வார்த்தைகளை நாம் கேட்டிருந்தாலும் கூட நம்முடைய சுபாவங்கள் நாளுக்கு நாள் மாறாதவைகளாகவே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் இந்த நாளை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய சுபாவங்களும் நம்முடைய மனதும் நம்முடைய சரீரமும் நாளுக்கு நாள் மாறி பிரகாசம் அடைவதற்கு ஒரு நல்ல நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு தலைப்பாக தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமான்களுடைய பாதை பிரகாசிக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கேட்கலாம். நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் பிரகாசிப்பிக்கிற பிரகாசம் போல் இருக்கும். வாசிக்க வேண்டுமா? நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கனுடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுகிறது இன்னதென்று அறியார்கள். இங்கே ஒரு நீதிமானுடைய பாதையை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதலாவது நீதிமானா யாரு? ஒரு நாட்கள்ல ஒரு காலகட்டங்களில் நம்மை நினைத்து பார்க்கிற போது நாம் எல்லாம் ஒரு நீதிமான்கள் அல்ல, உத்தமர்கள் அல்ல, ஒரு பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல, கடவுளுக்கு விரோதமான ஒரு துன்மார்க்கரை போல வாழ்ந்தவர்கள் தான். நம்முடைய பாதைகள் எல்லாம் பார்க்கிற போது அசுத்தமும் அருவருப்பான ஒரு காரியத்தை நாம் சொல்லலாம். இங்க ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய பாதை அதிகமாய் நடுப்பகலை போல பிரகாசிப்பிக்கிற பிரகாசமாய் வெளிச்சத்தை போல காணப்படும் என்ற ஒரு வேத வசனத்தை படிக்கிறோம். நீதிமான்களாய் ஒரு காலகட்டத்தில் பாவிகள், அநியாயக்காரர்கள், துன்மார்க்கர்கள், பொய்யை விரும்புகிறவர்கள், இருமாப்பாக நடந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களாக இருந்ததான நம்மை தேவன் அவருடைய இரக்கத்தினால், மன உருக்கத்தினால், அன்பினால் நம்மை நீதிமானாய் நம்மை மாற்றினார். இது சொல்லுவானால் உளையான சேற்றிலே கிடக்கிறது. தாவீதை குறித்து சொல்லும்போது இப்படியாய் சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீத புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வாக்கியத்தை வாசிக்கும்படியா நாம் கேட்கலாமா? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை
அவரின் வாயிலே கொடுத்தார். உளையான சேரு, உளையான சேரு. ஒரு சேற்றுக்குள்ள போய் காலை வைத்தால் கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிறோம். உளையான சேற்றில் மாண்டு போகக்கூடியதான எண்ணெய் தாவீது இவ்விதமாய் செபிப்பதை நம்ம பார்க்கிறோம். உளையான சேற்றிலே அமர்ந்து கொண்டிருந்தாரான எண்ணெய் அவர் என்னை தூக்கினார். எப்படி அவர் தூக்கினார்? எப்படி ஆண்டவர் நம்மை தூக்கினார்? அவருடைய அன்பு நிமித்தமாய் ஆண்டவர் நம்மை தூக்கினார். யாராவது ஒரு சேற்றில் விழுந்துட்டாங்கன்னா முதலாவது அவங்களை தங்களை சேஃப்டி பண்ணிக்குவாங்க. டக்குன்னு விழுந்து அப்படியே அவங்களை தூக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. சில பேர் யாராவது சகதிகளை விழுந்துட்டாங்கன்னா கூட அவங்களை தூக்குறவங்க இவங்களை கொஞ்சம் சேஃப்டி பார்த்துட்டு தான் மற்றவங்களை என்ன செய்வாங்கன்னா அவங்களை தூக்குறதுக்காக ஏதாவது பண்ணுவாங்க. ஒரு சமயம் என்னை ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு அழைத்த ஆரம்ப நாட்கள், அதாவது நான் சொன்னேன் என்று சொன்னால் 25 ஆண்டுகளுக்கு அப்பால் சொல்கிற ஒரு சம்பவம். ஒரு சகோதரி, ஒரு இஸ்லாமிய சகோதரி தங்களுடைய ஜீவனை போக்கிக் கொள்வதற்காக ரோடிலே ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் பின்னாக அவருடைய தாய் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். பின்னாடி ஓடி ஓடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயை பார்த்து கேட்டு, எதற்காகமா இப்படி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? என் மகன் மறித்து போவேன், செத்து போவேன் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார். நம்ம பார்த்தாங்க, நேரா அந்த வாலிபர்கள் நேரா ஓடி ஒரு வயல்காடியில் இருக்கிற ஒரு கிணற்றண்டில் போய் நின்றாங்க. அந்த பெண்ணை பார்த்து நானும் ஓட ஆரம்பித்தேன். அவங்க எனக்கு பின்ன அவங்க தாய் ஓடி வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது எனக்கு அந்த பெண் பின்னெடுத்து பார்த்து கிணற்றண்டில் நின்றிருந்த பெண்ணை பார்த்து சொன்னேன், அம்மா குதிக்காதீங்க. அது சொல்ல ஆரம்பித்தது, யோ நீ போயா, நான் அதை சும்மாதான் எதுவும் சொல்லி கொண்டிருக்கிற நினைத்து கொண்டிருக்கிற பட்சத்தில் அந்த பெண் கீழே தண்ணியை குதித்தார். மேலே நின்று கொண்டிருக்கிறேன். இது நடந்த ஒரு சம்பவம். அங்கே எல்லாரும் வயல்காட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சம்பவத்தில் நான் சொன்னேன், அந்த பெண் குதித்து கொண்டிருக்கிறார். என் தகப்பனார் எனக்கு சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு தண்ணியிலே ஒருவர் குதிக்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தன் ஜீவனை மீட்பதற்காக அடித்துக் கொண்டிருப்பார்கள், தண்ணீரை அடித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் யாராவது குதிக்கும் போது அவருடைய முடியை பிடிக்காம வேற எங்கேயாவது பிடித்து அந்த பெண்ணோ ஆணோ கட்டி பிடித்துக் கொண்டு அவர்கள் நம்மை மடிய செய்வார்கள் என்ற ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. இந்த வார்த்தை நிமித்தமா நான் என்ன செய்வேன் என்றால், எல்லாம் ஆயத்தமாகி அந்த பெண் தண்ணி குடிக்கட்டும் அப்புறம் சொல்லி நான் தண்ணீர் கிணத்துல குதிக்க ஆரம்பித்தேன். குதிக்கிற நான் அந்த மத்தியில குதிக்கவில்லை, படிகள் இருக்கிற இடத்துல குதித்து ஒரு கையை அந்த பெண்ணுக்கு நேராக நீட்டி பிடியை பிடித்து எடுத்து அதை மேலே கொண்டு வந்து விட்டு எல்லாரும் சூழ்ந்து கொண்டாக விட்டு அந்த உதவி செய்துவிட்டு நான் வந்து விட்டேன். காரணம் என்ன? அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக நான் தண்ணீரிலே குதிக்கும் போது அந்த பெண் என்னை கெட்டிய பிடித்துக் கொண்டு நானும் மறித்து போவேன் என்கிற எண்ணமும் பயமும் எனக்குள்ள இருந்ததினாலே இப்படி செய்தவனாக இருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, அந்த பிள்ளையும் அந்த வாலிபும் இன்னும் ஜீவன் காக்கப்பட்டது, என்னுடைய ஜீவனும் காக்கப்பட்டது. தேவ கிருபை. நான் ஒன்று சொல்லட்டும், எனக்கு பிரியமானவனே, இங்க வேதாகமம் என்ன சொல்லுகிறது? தாவீது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், உளையான ஒரு சேற்றில் இருந்த எண்ணெய், அசிங்கமான சேற்றில் இருந்ததானே எண்ணெய், அருவருப்பான இடங்களில் இருந்ததானே எண்ணெய், ஆண்டவர் என்னை தூக்கினார், எனக்கு அன்பு காட்டினார். எனக்கு அவர் காட்டினதான அன்பு பெரிதான அன்பு என்பதை நினைத்து இங்கு சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் காட்டினதான அன்பு அவ்வளவு பெரிய ஒரு அன்பை காட்டினார். என்னை யாரும் தூக்கல. என் தாபமும் என் தாயும் கூட என் ஆடுகளை மீட்பதற்காக அனுப்பிவிட்டார்கள். நான் காடுகள் மத்தியிலே நான் வேலைகளை செய்து கொண்டு ஆடுகளை மீட்டுக் கொண்டிருந்தேன். இந்த இடத்துக்கு என்னை கர்த்தர் என்னை தூக்கி வந்தார் என்பதை தாவீது நன்றாக நினைத்திருந்தார். இன்னைக்கு நாம் நினைக்கிறோமா? ஆண்டவருடைய அன்பை நினைத்து நாம பார்க்கிறோமா? ஒரு காலகட்டங்களை திரும்பி பார்க்கிற போது
நம்முடைய முன்னாட்களை திரும்பி பார்க்கிற போது ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் நினைத்து பார்க்கிறோமா கர்த்தர் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், எப்படிப்பட்டவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் எப்படி தூக்கினார். அவர் அன்பு ஆண்டவர் காண்பித்தார், அப்படி மன உருகத்தை ஆண்டவர் காண்பித்தார், அவருடைய ஆறுதலை தேவன் அவர் நமக்கு காண்பித்தார். இவ்வளவு பெரிய ஒரு அன்பை காண்பித்ததான தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நாளுக்கு நாள் நாம் நடுப்பகலை போல சூரியன் நடுப்பகலில் நிற்கிற போது எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஜீவியம் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நாம் சொல்ற ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் எடுத்துட்டோம், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். சரி, ஆனால் நம்முடைய பிரகாசமான ஜீவியம் இருக்கிறதா? இந்த பிரகாசத்தை பார்க்க அநேகர் ஆண்டவரை பார்க்க முடிகிறதா? மெய்யாகவே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரிகள், இவர்கள் தேவனுடைய ஜனங்கள், இவருடைய சுபாவங்கள், இவருடைய அன்புகள் அழகா இருக்கிறது என்று பார்த்து நம் பிரகாசத்தை பார்த்து அநேகர் வருகிறார்களா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாம் கொஞ்சம் விலகி பார்ப்போம். வாசிக்க எடுத்துக் கொள்ளலாம். 2 வசனத்தை வாசிக்க வேண்டுமாய். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பயங்கரமான ஒரு குழி. ஐயோ, அந்த குழி பயங்கரமான ஒரு குழி, எழும்ப முடியாத ஒரு குழி, யாரும் தூக்க முடியாத ஒரு குழி, ஒரு சகலை. இப்படிப்பட்டதான ஒரு கிடந்ததான எண்ணெய் கர்த்தரினை தூக்கி அவர் நிற்க செய்தார் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, நான் என் கையின் பலத்தில் நிற்கிறேன், என் வாய் பலத்தில் நான் நிற்கிறேன், என் படிப்பின் பலத்தில் நான் நிற்கிறேன், பண பலத்தில் நிற்கிறேன். இல்லைங்க பிரியமானவர்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் நிற்கிறது எல்லாமே தேவனுடைய பலத்தினால்தான், தேவனுடைய கிருபையினால்தான். தாவீது சொல்லுகிறார், உலையான சேற்றில் இருந்த என்னை ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னா தேவனுடைய கிருபை, ஊழியம் செய்யறதுன்னா அது தேவனுடைய கிருபை, பேசுறதுன்னா அது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியும். நான் அதை சாதிச்சேன், இதை சாதிச்சேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் தாவீது நன்றாக அறிந்து கொண்டார். வாசிக்கலாம். உலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, என் அடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். சகத்தில் இருந்த என்னை ஆண்டவர் அழகாக தூக்கி நிறுத்தி வைத்து விட்டார். ஒரு காலத்தில் நான் ஒரு பாவியாயிருந்தேன், ஒருவேளை ஒரு காலத்தில் நான் இச்சையுடையவனாயிருந்தேன், ஒரு காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் ஒரு கேளாதவரை போல இருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய தயவினாலே, இரக்கத்தினாலே, அன்பினாலே, அவருடைய ஜீவனினாலே ஆண்டவர் இப்படி தூக்கி வைத்தார். எனக்கு அருமை ஆண்டவர்களே, நாம நினைத்து நாம பார்க்கலாம். ரோமாபுரியில் வரும்போது பரிசுத்த பவுல் சொல்றார் பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விலக பண்ணினார். விலக பண்ணுகிறான். பாவிகளுக்காக யாராவது வந்து நிற்பாங்களா? நைஷா பார்ப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையா பாவிகளுக்காக, ஒரு அக்கிரமக்காரர்களுக்காக, ஒரு அநியாயக்காரர்களுக்காக ஒரு மனுஷன் நிச்சயமா அவன் மறிக்கணும்னா அது கஷ்டம். அவன் மறிக்க முடியாது. அவன் ஜீவனை கொடுக்க மாட்டான். ஏன் அவனுக்காக ஜீவனை கொடுக்கணும்? சில பேர் நல்லவங்களுக்காகவே சில பேர் ஜீவனை கொடுக்கறது கஷ்டப்படுவாங்க. சொல்லுவாங்க, நான் ஏன் சாகணும், நான் ஏன் அவங்களுக்காக சாகணும்னு சொல்லிட்டு வாழதான் பார்ப்பாங்க. வேற என்ன சொல்லுது? நாம் எல்லாரும் பாவிகள், தேவனுடைய மகிமை அற்றவர்களாக போனோம். ஒருவரும் நீதிமான் இல்லை. ஆனா நம்ம நீதிமானாய் உண்டாகினவர் கர்த்தர். நம்ம மேல அன்பு வைத்தவர் ஆண்டவர். நம்ம மேல ஒரு தயவு வைத்தவர் ஆண்டவர். அந்த இரக்கம் எவ்வளவு பெரியது தெரியுமா? அது யாரும் காட்ட முடியாத ஒரு இரக்கம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரக்கம் நாளுக்கு நாள் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். இவ்வளவு பெரிய இரக்கத்தை பெற்ற நாம், இவ்வளவு பெரிய தயவை பெற்ற நாம், இவ்வளவு பெரிய அன்பை பெற்ற நாம், இவ்வளவு பெரியதான பரிசுத்தத்தை பெற்ற நாம், இப்படிப்பட்ட நீதிக்குரிய பாதையை பெற்றதான நாம் நாளுக்கு நாள் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஜீவியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் சிந்தித்து நம்ம பாருங்க. இதை குறித்து இன்னும் ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 24ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம். இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக அவருடைய மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஒரு காலத்தில் பாவிகளாக, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவர் அன்னைக்கு வரும்போது தன் பாவங்களை ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு இரக்கத்தை தேடுகிற போது நிச்சயமா அவங்க ஆண்டவர் மன்னிக்கிறார். அவங்க பாவங்களை மன்னிக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் பாவங்களை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். அவர்தான் முற்றிலும் ஒரு நீதிமானான ஒரு தேவன், நீதி உள்ள ஒரு தேவன். மனுஷன் ஒவ்வொருவர்களுக்காக அவர் ஒருவர் தான் அந்த பாவங்களை சுமந்து கொண்ட ஒரு தேவன். பாவங்களை சுமந்து கொண்டு ரட்சிப்பை கொடுக்கும்படி, ஒரு மீட்பை கொடுக்கும்படி, ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படி, ஒரு அன்பை காண்பிக்கும்படி வெளிப்பட்ட ஒரு கடவுள். அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது, அவர் அன்னைக்கு வரும்போது நமக்கு ஒரு மீட்பை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மீட்பை கொடுத்துட்டாரு, சும்மா இருக்கலாமா? மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அடுத்தபடியா தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க ஜீவியம் பிரகாசமா இருக்கணும். சூரியன் பார்க்கிற போது நடுப்பகல் எப்படி இருக்கிறது, அவ்வளவு பிரகாசமா இருக்கிறது இல்லையா சூரிய ஒளி? அதுபோல நாளுக்கு நாள் அவர்கள் பிரகாசிக்க வேண்டும். நாளுக்கு நாள் அவர்கள் வளர வேண்டும். நாளுக்கு நாள் அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்திலாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்தாலும் சரி, நாளுக்கு நாள் வளர வேண்டும். இன்னைக்கு அந்த வளர்ச்சி இருக்கா? சில பேர் எப்பவுமே பார்த்து சொல்லுவாங்க, 10 வருஷமா ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க, என்ன இருக்கிற நிலையில இருந்துதான் இருப்பாங்க, வளரவே மாட்டாங்க. அவங்க யாராவது அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, என்னை அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்லை, என்னை தூக்குறதுக்கு யாரும் இல்லை, என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை ஏந்துறதுக்கு தாங்கிறதுக்கு யாரும் இல்லை. நீ மற்றவங்களை ஏந்தணும். அந்த நிலையில ஒரு ஆண்டவர் வச்சிருக்கிறார். மற்றவங்களுக்காக உற்சாகப்படுத்தணும். அந்த நிலையில தான் தேவன் ஒன்று வச்சிருக்கிறார். ஆனா இன்றைக்கு 10, 15, 20 வருஷமா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? என்ன விசாரிக்காக அவங்க சுவாபம் பாருங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு பேரா இருக்கும் அவங்க வளர்ச்சி. உள்ளதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருப்பாங்க, 20 வருஷமா இருப்பாங்க, 10, 15 வருஷமா இருப்பாங்க. அவங்க சுவாபமான பிரகாசிக்கிறார், வெளியே தெரியுதா அந்த பிரகாசம்?
அவங்கள பார்க்கும்போது, நீங்கள் சுவாமிகளை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேசுகிற காரியங்களை பார்க்கும்போது கண்டுக்கலாம், அவங்க கிரிகளை பார்த்து கண்டுக்கலாம். இன்னைக்கு அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம் வெளியே தெரிய வேண்டும். நடுப்பகல் மாதிரி பிரகாசிக்குதா? நாளுக்கு நாள் பிரகாசம் இருக்கிற, நாளுக்கு நாள் மங்குல. சிலரெல்லாம் இருந்து போச்சுன்னு, என் ஜீவியமே இருந்து போச்சு, என் வாழ்க்கையே இருந்து போச்சு. இருந்த காலத்தில் உலையான சேற்றில் இருந்த ஒரு நேர காலகட்டத்தில் கர்த்தர் உன்னை தூக்கினார். உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக நிறுத்தி நடுப்பகலிலே இருக்கிற ஒரு பகலை போல் அதிகமாய் பிரகாசிக்கிற இடத்தில் ஆதரவு வைத்திருக்கிறார். நாளுக்கு நாள் உடைய பிரகாசம் வெளியே அதிகரிக்க தெரிய வேண்டும். இதுதான் நீதிமானுடைய பாடு. துன்மார்க்கன் என்று சொல்கிறவர் கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார். அவருடைய பாதை பிரகாசமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய வேத பகுதி என்ன? இன்னொரு வாக்கியத்தை வாசிக்க எடுத்துக் கொள்ளலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, பரிகார, அநியாயக்கார, விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷர்களை போலவும் ஆயக்காரனை போலவும் இராததினா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். என் சம்பாதியெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று துணியாமல் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகும். 2 மனுஷன் ஜெபம் பண்ணபடி தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன் என்றும் மற்றவன் ஆயக்காரன் என்றும் பாரு. பரிசேயனுக்கு அவன் எப்பவுமே தன் கணத்தை எதிர்பார்க்கிறதுனால் பரிசேயர்கள். பரிசேயர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். ஆனா அவங்ககிட்ட இருக்கிற சுவாபம் என்னன்னா, மற்றவனை பார்க்கிற எட்டி பார்த்து குறை சொல்ற சுவாபம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குறை சொல்லுகிற அந்த சுவாபங்கள் தங்களை எப்பவுமே நான் பேச நீதிமான நினைச்சுக்குவாங்க. சில பேர் நான் பண்ணதான் கரெக்டு, நான் பேசுறதுதான் கரெக்டு, நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கேன், என் குடும்பம் பர்ஃபெக்டா இருக்கு, அவன் தன்னை சொல்லிக் கொள்வான். நீதிமான தன்னை நினைச்சு பேசுவான். மற்றவங்களை பார்க்கிற போது அவன் குறைகளை எடுத்து சொல்லுவான். வேதவசனம் என்ன சொல்லுது? இந்த ஆயக்காரன் என்ன செய்தான் என்று சொன்னா, அவன் வானத்தில் இருக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாகின ஒரு கடவுளை நோக்கி பார்ப்பதற்கு கூட தகுதி இல்லை என்று எண்ணி தன் பாவத்திற்காக, தன்னுடைய அநியாயத்திற்காக அவன் மனஸ்தாபப்பட்டு மார்பிலே அடித்துக் கொண்டான். அப்படியான அவன் இறுதி குத்து உண்டவனா? ஆமா, இந்த பாவத்துக்குரியவன் பாவியாகி என்மேல் கிருபையாயும். அப்போ எந்த மனுஷன் தன் பாவங்களை மெய் மனஸ்தாபப்பட்டு கடவுளிடத்தில் நோந்து இனி இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி வருகிறானோ, அந்த மனுஷனை என்ன செய்கிறார்? அவனை அனுப்பும் போது, அவன் செடித்து அவன் கடந்து போகும்போது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனா, நீதிமானாக்கப்பட்டவனா போகிறான்.
எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல நமக்கு ஒரு பெரிய நீதி ஆண்டவர் கொடுக்கிறார். சில ரெண்டுமே மற்றவங்களை பார்க்கும்போது இல்லை, அவன் அப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி குறைகளை சொல்லிட்டே இருப்பாங்க. தங்களிடத்தில் இருக்கிற சில நீதிகளை நினைச்சுக்கிட்டு தங்க பண்ணுறதுனால சில சுபாவங்கள் சரியா இருக்கு நினைச்சிட்டு மற்றவங்களை குறை சொல்லிட்டு மற்றவங்களை எட்டி பார்த்துக்கிட்டு மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை யாரும் நீதிமானாகப்பட்டவங்க பைபிள் சொல்லலை. தன்னை தாழ்த்துகிறது, தன் பாவங்களை, ஐயோ நான் உடையாடு சேர்த்துக்குள்ள இருக்கேன், நான் ஒரு பாவி, நான் ஒரு அநியாயக்காரன், நான் அக்கிரமக்காரன், நான் ஒரு பொல்லாதவன் ஆண்டவரே இந்த மெய்மனஸ்தாபம் பார்த்தீங்களா? அந்த மனுஷனை பாவங்கள் ஆண்டவர் மன்னித்து அவன் அனுப்பும்போது நீதிமானாய் அனுப்பினான். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 84 7 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 84 வாக்கியம் 7. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே வந்து காணப்படுவார்கள். இங்க பலன் இருக்கா? நாளுக்கு நாள் நம்ம பலப்பட வேண்டும். நாளுக்கு நாள் நம்ம பலப்படணும். வசனத்தை வாசிங்க. 7 வசனம். பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவனுடைய சீயோனிலே தேவ சன்னிதானத்தின் அண்டையிலே வந்து காணப்படுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் பலன் நமக்கு நாளுக்கு நாள் நம்முடைய பலன் இருக்கா? சிலர் எப்படியுமே சொல்லுவாங்க, எனக்கு பலன் இல்லை, பலன் இல்லை, பலன் இல்லை, பலன் இல்லை. எனக்கு யார் என்ன இப்படி பலவீனமான நேரத்தில் என்ன தூக்க ஆள் இல்லை, தூக்க ஆள் இல்லை. ஆண்டவர் ஒருத்தர் உன்னை தூக்கிட்டாரு, இன்னும் தூக்கினே இருக்கணுமா? 20 வயசு ஒரு பொண்ணை தூக்கி இடுப்புல வைக்க முடியுமா? 20 வயசு ஒரு பையனை என்ன தூக்கி வைக்க முடியுமா? இடுப்புல ஒரு குழந்தையா இருந்தபோதுதான் தூக்கி வைக்க முடியும். குழந்தைக்கு அந்த குழந்தை தடுமாறும் போது தூக்கி வச்சு நடத்த முடியும். ஆனா நீங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, என்ன தூக்குறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவரோட ஒரு முறை தூக்குனார், வளர்ந்த நீ இன்னொருவரை தூக்கணும். 20 வருஷம் ஆகி 25 வருஷம் ஆகி இன்னொரு ஆள் தூக்கல. அவன் பலவீனத்துக்காக நீ சிந்திக்கல, அவனுடைய விசாரிக்கல. நீ தான் உன்னை போய் விசாரிக்கணும். இன்னும் கூட 20 வருஷம் என்னை விசாரிக்க ஆள் இல்லை, என்னை தேடி வர ஆள் இல்லை, என் வீட்டை பார்க்கறது இல்லை, அந்த பாஸ்டர் பார்க்கறது இல்லை, அந்த பாஸ்டர்மா பார்க்கறது இல்லை, அந்த விசுவாசி பார்க்கறது இல்லைன்னு சொல்லி குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உன் ஆண்டவர் தூக்கினான், ஆண்டவரை தூக்கி நிற்க வச்சிருக்கிறார், உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவருக்காக நடக்கும்படியாக நீ புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற இந்த அறியாத இருக்கிறார். இன்னும் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைகள் அல்ல. பலத்தின் மேல பலன் அடையணும். ஒரு பலன் அடையணும். பாருங்க, அதாவது நடுப்பகலுக்கு அதிகமாய் பிரகாசிக்கிற, நடுப்பகலில் பிரகாசிக்கிற அதிகமாய் பிரகாசிக்கணும். விசுவாசியா இருக்கிறோம், ஊழியக்காரனா இருக்கிறோம், ஊழியக்காரிகளா இருக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், சத்தியத்தை கேட்டமா ஏதோ வாழ்றேன், ஏதோ ஜெபம் பண்றேன், ஏதோ கொஞ்சம் துடிக்கிறேன், கொஞ்சம் பாடுறேன், ஏதோ வாழ்றேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அதிகமா இயேசு சுவாமி 2வது முறை ஒரு முறை வரப்போகிறார். அதுக்கு முன்ன அதிகமாய் பிரகாசிக்கணும், இன்னும் ஓடணும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் வாசிக்கிறோம். 18ஆம் சங்கீதம் 37 38 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 37 38 வசனங்களை வாசிங்க. என் சத்துருவுக்கு பலன் இருந்தானா? பலன் இல்லாதவங்க நடப்பாங்களா? இங்க பாருங்க, சங்கீதத்துல பாருங்க, என் சத்துருக்களை பின்தொடர்ந்து பிடிப்பேன், அவர்களை
அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களுக்கு கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். அல்லேலூயா. நம்மால அதை பண்ண முடியுதா? எத்தனை வருஷம் நிலைப்பாடுகள் இருந்தாலும் என்ன சொன்னாங்க, நீங்க பலவீன, நடக்க முடியல, ஜெபிக்க முடியல, முன்ன மாதிரி எல்லாம் முடியும். முன்ன நல்லா ஜெபம் பண்ண, இப்ப என்னாச்சு? முன்ன மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண நேரங்கள் உண்டு, நல்ல பரிசுத்தமா வாழ்ந்த வாழ்க்கை உண்டு, வைராக்கியமாயிருந்த ஒரு ஜீவியம் உண்டு. வேறுபட்ட நிலை, தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய அல்லாத பிள்ளைக்கும் ஒரு வித்தியாச வேறுபாடு, ஒரு நிலை இருந்த ஜீவியம் இருந்தது. இப்ப எங்க போச்சு? நடக்கிறோமா? சத்துரு வர்றான், மனதிலே சத்துருக்கள் வர்றான், மாமிசத்துக்கு விரோதமா சத்துரு வர்றான், உன் எண்ணங்களுக்கு விரோதமாய் சத்துரு வர்றான். எதை வச்சு நீ கொல்ல போற? எதை வச்சு நீ வெட்ட போற? நீ கண்மலையை நிற்க வைக்க தேவனை நினைத்து பாருங்க. கண்மலை என்பது கிறிஸ்துவின் கண்மலை. அங்க உங்கள் நிற்க வைத்தவரும் நடத்துகிறவரும் கர்த்தர் தான். கடவுள் தான் ஒவ்வொரு மனுஷனையும் நடத்துகிறவர், காக்கிறவர். அப்படியானால் அவரை சார்ந்து கொண்டு அவருக்குள்ளே பலத்தை பெற்றுக்கொண்டு நடப்பாயானால் சத்துருவனால் மேற்கொள்ள முடியும். சில பேர் சொல்லுவாங்க, என்னால முடியல. நான் ஆரம்ப நாட்களில் பாருங்க, என்ன விசுவாசங்கள், என்ன ஜபங்கள், என்ன ஊழியம், என்ன உற்சாகம், என்ன ஊழியக்காரர்களோடு தோல் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களா இருந்த நிலைகள் எப்படி இருக்கு? பலவீனன். வேற என்ன சொல்லுது? பலவீனன் என்று சொல்லாதிருப்பானாக. பலவீனர்களை சாத்தான் வெட்டுவான். நீ பலவீனமாயிருப்பாயால் சாத்தானை பிடிப்பான். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், சத்துருவை பின்தொடர்ந்து நான் போவேன். எப்படி அவனால போக முடியுது? கர்த்தர் அவனை நிற்க வைத்தார். சேற்றிலிருந்து அவனை தூக்கி நிற்க வைத்து நடத்துகிறார் என்ற விசுவாசம். சத்துருவே, நீ எனக்கு முன்பதாக நீ போனாலும் சரி, நான் விடமாட்டே, அவனை பின்தொடர்ந்து பிடித்து வெட்டுவேன். நாம வெட்டுறோமா? சத்துருடைய கிரிகளை நாம் அடிக்கிறோமா? சத்துருடைய செயல்கிரிகளை பார்க்கும்போது தூண்டுகிற கிரிகளை வெட்டுறோமா? வெட்டுறோமா இல்லை விட்டு விடுகிறோமா? பரவாயில்ல, சுபாவங்களை வெட்டுங்க. தாவீது அவ்வளவு அழகா சொல்லுகிறார் பாருங்க. 38 வசனத்தை வாசிங்க. அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களுக்கு கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். நாம வெட்டுறோம். வெட்ட வேண்டிய காரியத்தில் என்ன பண்ணணும்? வெட்டணும். எதெல்லாம் வெட்டணும்? உலக சம்பாஷணைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம மனதுல, நம்ம சரீரத்துல, நம்ம ஜீவியத்துல, நம்ம வேலையில என்ன ஆகாத சம்பாஷணைகள் இருக்கிறா, என்ன பண்ண? விட்டுற. அதனால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், வெட்டு. உன்னை பின்தொடர்ந்து போய் நான் வெட்டுவேன். இந்த பலகம் தான் தாவீதோடு இருக்கிறதான தளபதிகளை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தாவீதோடு இருக்கிறதான யோவாபெல்லாம் ஒரு நல்ல, தாவீதோடு கூட இருந்த வார்த்தையை கேட்டு நடந்த ஒரு மனுஷன். அவன் கெபியிலிருந்ததான சிங்கத்திற்கு நேராக அவன் கடந்து போயவர்களை வெட்டினான், குத்தினான் என்று நாம் பார்க்கலாம். அவன் கையில ஒண்ணு இல்லாத போது கூட அவ்வளவு வலிமையான சிங்கங்களை, அப்படின்னா போலி சிங்கம் இருக்கிறது. பிசாசு தான் ஒரு போலி சிங்கம். பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று சிங்கத்தை போல கெர்ச்சித்துக் கொண்டிருக்கிறான் இல்லையா? யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சத்துருவினுடைய தண்டனங்களை, சத்துருவினுடைய வல்லமைகளை, அதை கண்டு நாம் என்ன பண்ண வேணும்? வெட்டணும்.
அவைகளை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். தாவீது அதனால் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்றார். 33ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:33. அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அவர் சொல்றார் பாருங்க, என் கால் என்ன காலம் மாத்திர மான் கால்களை. மான்கள் நல்ல ஓடும், ஆபத்தை கண்டாலும் ஓடும். அப்படின்னா ஆண்டவர் மான் கால்களை போல நிறுத்துகிறார், மாற்றுகிறார். ஆண்டவருக்காக நடக்கும்படியாக, ஆண்டவருக்காக நாம் ஜீவிக்கும்படியாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்காக அந்த பூமியில ஜீவித்துக் கொண்டிருக்கணும். நம்மை காண்கிறவர்கள் நம் ஆண்டவரை அவர்கள் காண வேண்டும். நம்ம பார்த்து நமக்குள்ள ஒரு பிரகாசம் நாளுக்கு நாள் நம்முடைய ஜீவியம் அதிகமாய் பிரகாசமாய் இருக்க வேண்டும். பிரகாசமா இருக்கணும்னு சொன்னா நம்ம நீதியின் சூரியனை பாருங்க. நீதியின் சூரியன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் நீதியின் சூரியன். அப்படின்னா அந்த நீதியின் சூரியன், அதை படைத்த தேவனை நாம் நோக்கி பார்க்கிறோம். அவர் பாருகிற போதுதான் ஜீவியத்தில் மாறுதல் உண்டாகும். அப்பதான் நடக்க முடியும், அப்பதான் ஓட முடியும், அப்பதான் சத்துரு விரட்டி பிடிக்க முடியும். அவருக்குள்ள நடக்காம எதையும் பிடிக்க முடியாது. ஒரு முயலை கூட பிடிக்க முடியும். முயலே ரொம்ப வேகமாக ஓடும். எனக்கு அருமையான நாம் கவனிக்க வசனம் என்ன சொல்லுகிறது? நான் இந்த வசனத்தோடு முடிக்க ஆசைக்கிறேன். 4ஆம் அதிகாரத்தை படித்தீங்க, வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்தை வாசிங்க. நீதிமான்களுடைய பாதை நம்முடைய நீதிமானாய் மாற்றினான். அவனுடைய பாதை எப்படி இருக்கணும்? அவனுடைய பாதை நாளுக்கு நாள் எப்படி இருக்கணும்? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அபிஷேகப்பட்டீங்கன்னு ஒரு நாள் சொல்றீங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எவ்வளவு நாள் ரட்சிக்கப்பட்டீங்க தெரியுமா? நாளுக்கு நாள் அதிகமாய் பிரகாசம் இருக்கு, அதிகமாய் மாற்றம் இருக்கா? இல்ல விழுந்த சுவாபத்திலே சுவாபம் இருக்கிறதா? வசனம் சொல்லு, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். சூரிய பிரகாசம் நமக்கு அந்த பிரகாசம் இருக்கா? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளி, பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்கள். அதிகமாய் பிரகாசிக்கப்படுகிற கர்த்தர் அவர்கள். பிரகாசமே இல்லாத நிலைகளை பிரகாசிக்கப்படுகிற கர்த்தர் அவர்கள். உங்களை இந்த பூமியில ஒருவர் பிரகாசிக்கப்படணும்னு எதிர்பார்க்காது. ஒரு முறை கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வச்சுட்டார். ஒரு அதிகமாய் விசுவாசியாய் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவர்களை முன்பதாக ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்தை காண்பித்து நடக்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு முன்னே உங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.